பேருந்து நிலைய வளாகத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட வாலிபரோட வழக்கில் திடீர் திருப்பமாக போலீசார் குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவனை நண்பர்களே கொன்று போட்ட பயங்கரம் இது. கோவை வெள்ளலூரில் புதிதாக கட்டிக்கொண்டிருக்கும் பேருந்து நிலைய வளாகம் அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. மோப்பநாயுடன் களத்தில் இறங்கிய போலீசார் சம்பவ இடத்தை அங்குலம் அங்குலமாக அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தனர். காரணம், அங்கே கைகால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த ஒரு ஆணின் சடலம். கருப்பு துணியால் சடலத்தை மூடி உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறந்து கிடப்பது யார், நடந்தது கொலையா போன்ற கேள்விகளோடு விசாரணையை தொடங்கினார்கள். இறந்து கிடந்தவரின் மார்பில் அபர்ணா என்ற பெயர் ஆங்கிலத்தில் பச்சை குத்தப்பட்டிருந்தது. மேலும் இடது கையில் ரோமன் லெட்டரில் ஒரு டாட்டூ போடப்பட்டிருந்தது. இந்த நியூமரிக்கல் லெட்டர்கள் 11/11/2006 என்ற தேதியை குறிக்கிறது. அது ஒரு நபரின் பிறந்த நாளாகவும் இருக்கலாம். இந்த அடையாளங்களை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் சடலமாக மீட்கப்பட்டது மதுரையைச் சேர்ந்த சூர்யா என்று தெரிந்திருக்கிறது. 20 வயதாகும் சூர்யா சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நண்பர்களை காண கோவைக்கு வந்த சூர்யா இப்படி கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதனால் சூர்யாவின் செல்போன் சிக்னல்களை போலீசார் சோதனை செய்திருக்கிறார்கள். அப்போது கோவையில் வசித்து வரும் மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்ற வாலிபர் உட்பட 4 பேரை போலீசார் பிடித்து விசாரித்துள்ளனர். அதில்தான் சூர்யா போதை ஊசி போட்டு கொடூரமாக கொலை செய்து வீசப்பட்ட உண்மை தெரிய வந்திருக்கிறது. ஆம், சூர்யாவும் கார்த்திக்கும் ஒரே கல்லூரியில்தான் படித்துள்ளனர். ஆனால் கார்த்திக் கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கோவையில் நண்பர்களுடன் தங்கியிருந்துள்ளார். கல்லூரியில் படிக்கும்போது கார்த்திக் ஒரு பெண்ணை காதலித்ததாக தெரிகிறது. ஆனால் அந்த பெண் கடந்த சில மாதங்களுக்கு முன் கார்த்திக்குடன் பேசுவதை நிறுத்தியுள்ளார். மெசேஜ் கூட அனுப்பவில்லை. இதனால் காதலிக்கு என்ன ஆனது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் அந்த பெண் கார்த்திக்கை பிரேக்கப் செய்துவிட்டு சூர்யாவுடன் பேட்சப் ஆன உண்மை தெரிந்தது. இருவரும் செல்போனில் பேசுவது, அடிக்கடி தனிமையில் சந்திப்பது போன்ற தகவல்களும் கிடைத்திருக்கிறது. இதனால் நண்பனே காதலியை அபகரித்ததை நினைத்து கொதித்து போயிருக்கிறார் கார்த்திக். தனது காதலுக்கு சமாதி கட்டிவிட்டு அதே இடத்தில் புது காதல் கோட்டையை கட்டிய சூர்யாவை தீர்த்து கட்ட துடித்திருக்கிறார். இதனால் கூட்டாளிகளுடன் சேர்ந்து சூர்யாவை நைஸாக பேசி கோவைக்கு வரவழைத்திருக்கிறார். ஆனால் அதன் சூட்சமம் புரியாமல் சூர்யாவும் அங்கு சென்றிருக்கிறார். கோவை ஆறுமுக கவுண்டனூரில் உள்ள மாதேஷ் என்ற நண்பரின் அறைக்கு சென்று அனைவரும் மது அருந்தி உள்ளனர். அப்போது போதைக்காக மாத்திரைகளையும் ஊசிகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். போதை உச்சத்திற்கு ஏற காதலியுடனான உறவை பற்றி சூர்யாவிடம் கேட்டு வம்பிழுத்திருக்கிறார் கார்த்திக். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே சண்டை முற்றியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் காதலியுடன் பேசிய சாட்டிங், அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோ கால் ரெக்கார்டுகளை போட்டு காட்டி வெறுப்பேற்றியுள்ளார். இது அவர்களுக்குள் சண்டையை தூண்டி கைகலப்பில் முடிய வைத்திருக்கிறது. இதனால் கடுப்பான கார்த்திக் ஏற்கனவே திட்டமிட்டபடி நண்பர்களின் உதவியோடு சூர்யாவுக்கு போதை ஊசியை போட்டு மயங்க வைத்திருக்கிறார். பின் தலையணையால் முகத்தை அமுக்கி மூச்சு திணற துள்ள துடிக்க கொலை செய்திருக்கிறார். சடலத்தோடு இரவு முழுவதும் போதையில் படுத்துறங்கியவர்கள் பொழுது விடிந்ததும் விடியாததுமாய் சடலத்தின் கை கால்களை கட்டி கார் டிக்கியில் வைத்து வெள்ளலூரில் புதிதாக கட்டப்படும் பேருந்து நிலையத்தில் உள்ள காலி இடத்தில் வீசிவிட்டு தலைமறைவாகியுள்ளனர்.
இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிந்த போலீசார் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்ட கார்த்திக் மற்றும் அவரது கூட்டாளிகளான மாதேஷ், நரேன் கார்த்திக், முகமது ரஃபிக் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். காதலியை அபகரித்த ஆத்திரத்தில் கல்லூரி நண்பனை கொன்று வீசிய சம்பவம் கோவையை கதிகலங்க வைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.